ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கத்திரிக்காய் செடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த கத்திரிக்காய் செடியில் குட்டியாக பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு போட்டிருந்தேன். ஆனால் அந்த கத்திரிக்காய் பெருசாக கத்திரிக்காய் செடி வந்து வெயிட்டு தாங்க முடியாமல் தரையோடு தாழ்ந்துருச்சு. அதனால அந்த கத்திரிக்காயை இன்றைக்கி பறிச்சிடலான்னு வந்திருந்தேன். அப்போ தான் பக்கத்தில் இருந்த கத்திரிக்காய் செடியில் பூக்கள் ஆல்ரெடி இருந்துன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதெல்லாம் காயாக மாற ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதில் காய் கிடக்கு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே ஒரு தக்காளி செடி, அதுவுமே தரையோடி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி செடி வைக்கிறப்போ இந்த இடம்லாம் நல்லா வெயில் படுற இடமா பார்த்து தான் நடவு பண்ணோம். ஆனால் இப்போ வந்து இந்த மழைக்கு அப்புறம் வாழை மரம் பக்கத்தில் நிற்க வேறு மரங்கள்லாம் கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பித்த உடனே இந்த செடியோட க்ரோத்து, அதாவது நாங்கள் வச்ச தக்காளி இந்த மாதிரி செடிகளோட க்ரோத் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அகத்திக்கீரை. இதில் வந்து இந்த கீரை இன்றைக்கி நான் பறிக்க போகிறதில்ல, ஆனால் அகத்தி பூ பறிக்க போகிறேன். ஏன்னா அது கூட்டு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி தான் பச்சை மிளகாயிலையும் நிறைய பூக்கள் இருந்தது, அது எல்லாமே உதிர்ந்துட்டு இப்போ வந்து ஏற்கனவே கிடந்ததில்ல, அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதையும் இன்றைக்கி பறிச்சிக்கலான்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு வழுதனங்காய் செடி இருக்குது, பர்பிள் கலர். அதுலேயுமே பூக்கள் மட்டும்தான் கிடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.